ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஊழியத்தின் சார்பாக தெய்வ பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் எழுதின புத்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாக இருக்கும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாக மனுஷ கண்கள் தான் அடுத்த மனிதர்களை நிச்சயம் நோக்கமாக நிச்சயம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்க, எது செய்கிறாங்கன்னு நிச்சயம் நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்க போகிறதில்லை. ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய கண்கள் மனிதரை எப்படிலாம் நோக்கி பார்க்கிறது என்பதை எளிமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக யாருடைய மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும், அது யார் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது பார்ப்போம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நோக்கி பார்ப்பதற்கும் தேவன் மனிதனை நோக்கி பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. 24 மணி நேரமும் யாரும் என்ன செய்யாங்க, விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மனுஷங்க, களிமண். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் முடிவில்லாதவர், தொடக்கமும் இல்லாதவர். அவர் தெய்வமாக இருக்கிறார். மனிதரை உண்டாக்கினவராய், எல்லாவற்றையும் உருவாக்கினவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவர் யாருடைய மேல், அது யாருடைய பார்த்தீங்க அப்படின்னா காரியங்கள் மேல், யார் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் என்கிறதை நம்ம என்ன செய்ய போகிறோம், எளிமையாக பார்க்க போகிறோம். சங்கீதம் 34:15 வசனத்தை மேற்கோளாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கிறோம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். பொதுவாக நோக்கமாக இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, அப்போ மற்றவங்கள அவர் நோக்கி பார்க்க மாட்டாருன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. எல்லாரையும் நோக்கி பார்க்குறாரு அப்படிங்கிறத வேற, நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்குங்கிறது வேற. பொதுவான பார்வை என்று ஒரு பார்வை உண்டு. அந்த பார்வையில் அவர் எல்லாரையும் ஒன்று போல பார்ப்பார். அதை எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும்னா, நோக்கமாக இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, தனி கவனமாக இருக்கும்னு அர்த்தம், அக்கறையாக இருக்கும்னு அர்த்தம், நுணுக்கமாக இருக்கும் அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் எல்லாரும் படிக்கலாம், அவங்க ஸ்கூலுக்கு வரலாம். ஆனால் நல்லா படிக்கிறவங்க மேலே நிச்சயம் தனி கவனம் வச்சுருப்போம். அவங்க கண்கள் நிச்சயம் தனியாக அவங்க நோக்கி பார்க்கும். அடுத்து தொழிலாளிகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் வேலை செய்யலாம், வேலைக்கு வரலாம். நல்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, கடினமான உழைக்கக்கூடியவங்க மேலே தான் தனி கவனம், அக்கறை இருக்கும். அதே போல் ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் நினைக்கிறாரு, நோக்கி பார்க்குறாரு. அந்த நோக்கி பார்க்கக்கூடிய பார்வையிலையும் நீதிமான்கள் மேல் தனி கவனமாக, அக்கறையாக நினைக்கிறாரு அவர் இருக்கிறார். அதுதான் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நோக்கமாக இருக்கும்னா தனி கவனம் செலுத்துதல் அல்லது அக்கறையாக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் குறிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நுணுக்கமாக பார்த்தல், இந்த மாதிரியான ஒரு அர்த்தங்களை உள்ள இருக்கும். சரி, நீதிமான்கள்னா யார்? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான்கள், இரட்சகர் என்று சொல்கிற யாவரும் நீதிமான்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதில் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, நீதிமான்கள்னா நீதியை செய்கிறவர்கள், அவங்க தான் நீதிமான்கள். அப்போ நீதிமான்களை என்ன செய்கிறது, அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அப்போது இன்னைக்கு யாரை நம்ம பார்க்க போகிறோம்னு எடுத்துக்கிட்டால், யோசியா என்கிற ராஜாவை பார்க்கலாம். அந்த ராஜா தன்னுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த ராஜ்யத்துக்கு முன்பாக தன்னுடைய தகப்பன் வாழ்ந்த அந்த நாட்களில் அநேக விக்கிரகங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, தேசத்தில் செய்து வச்சுருந்தாங்க. தேவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை பண்ணி வச்சுருந்தாங்க. முன்பு இருந்த ராஜாக்கள்லாம் தேவனை கோவப்படுத்துகிற மாதிரி, ஆண்டவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சினமூட்ட மாதிரி நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வந்தாங்க. அநீதியான காரியங்களை செஞ்சுட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இவர் ஆட்சி செய்ததுக்கு பிறகு வந்த பிறகு எல்லாம் அடித்து நொறுக்கி அடிக்கிறாரு, தகர்த்தெறிகிறார். தேவனுக்கு பிரியமானது அனைத்தையும் தூக்கி எறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானதை ஒவ்வொன்றா என்ன செய்கிறாரு. நாடு முழுவதும் என்ன செய்கிறாரு, அந்த வேதாகமத்தை, திருச்சட்டத்தை அவர் என்ன செய்கிறார், பறைசாற்றி அதை போதிக்கப்படணுங்கிறாரு. அதன்படி நடக்கணும்னு ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்காரு. ஒரு ராஜாவாக இருந்தாலும் நாட்டு மக்களை என்ன செய்கிறாரு, சீர்படுத்துகிறாரு, சரிப்படுத்துகிறார். தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுக்காரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த யோசியாங்கிற ராஜா
நீதியான செயல்களை, நேர்மையான செயல்களை செய்தபடியினால் அந்த நீதிமான்களுடைய கண்கள் என்கிற அந்த கான்செப்ட்ல அவர் வரார். அப்போ நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குமா என்று சொல்வது போல இந்த யோசியா ராஜா செய்ததுனால யோசியா ராஜா மேல தனி கவனத்தை தேவன் வைத்தார். அவன் வாழ்நாள் ஃபுல்லா அவனை என்ன செய்தார்? அவனை சமாதானமாக வைத்து அவனை மேன்மைப்படுத்தி இருந்தான். அப்போ நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கும், தனி கவனமா இருக்கும், அக்கறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ராஜா என்ன செய்தான்? தன் காலத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தான், சரி செய்யக்கூடிய அனுபவத்தை கொண்டு வந்தான். நாடெங்கிலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அறிவித்தான். அதுபடி நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தான். அப்போ இதை பார்க்கலாம். இரண்டாவதாக சங்கீதம் 101:6 பார்க்கும்போது உண்மையானவர்கள் என்னோடு தேசத்தில் வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் நோக்கமா இருக்குன்னு சொன்னார். அப்போ இரண்டாவதாக யார் மேல நோக்கமா இருக்குன்னா, உண்மையானவர்கள், பொய்யை வெறுக்கிறவர்கள், இரண்டு விதமான வாழ்க்கை வாழாதவர்கள், உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காதவர்கள், இவங்க தான் உண்மையானவர்கள். அப்போ இப்படிப்பட்டவங்க மேல என் கண்கள் தனி கவனமா இருக்கும், அக்கறையா இருக்குங்காரு. இதுக்கு யாரை பார்க்கலாம்னா மோசையை பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையல்லோனா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்றாரு. அதனாலதான் தேவன் அவனை தன் பக்கத்தில் வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாரு. மற்றவங்க தள்ளி நில்லுங்க, எட்ட நில்லுங்க, இனி மட்டும் கிட்ட வரலான்னு சொன்னார். அப்போ அவன் உண்மையா இருந்தபடியினால் தேவன் என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்தார். அவன் மேல் இவருடைய கண்கள் நோக்கமாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர் தெரிந்துக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னார், எல்லாரையும் தேவன் பார்க்கறது இருக்கட்டும், பார்க்குறாரு. ஆனால் நம்ம மேலே தனி கவனம் வைக்கணும், அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நீதி உள்ள செயல்களை வாழ்க்கையை செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படி யோசியா வாழ்ந்தது போல நம்ம வாழ வேண்டும். இரண்டாவதாக உண்மையாய் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம உண்மையாக இருப்போம், நீதியான செயல்களை செய்வோம், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தைப்படி நீங்கள் வாழ்வதற்கு எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.